சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக கூட்டணிக்குள் மீண்டும் மோதல். திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் மீண்டும் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கு. ராமதாஸ திமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவது தொடர்பாக காங்கிரஸ் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் இதற்கு விசிக கடும் எதிர்விளையாட்டிருக்கு. இந்நிலையில் விசிகவின் கருத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் பாமக திமுக கூட்டணி பற்றி கூறியிருந்தார். தமிழகத்தில் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்குது, அதை சிதைக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கமாக இருக்குது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரித்து தனிமையாக்கி அதன் வாக்கு வங்கியை குறைத்து சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின வாக்குகளை சிதறடித்து தமிழகத்தை பிரித்துவிட வேண்டும் என மதவாத பாஜக கனவு காண்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள்ள வருவதை திமுக தான் முடிவு செய்ய வேண்டும். திமுக தான் கூட்டணிக்கு தலைமை. ராமதாஸுக்கும் விசிக தலைவர் திருமாவளவனுக்கும் நெருக்கமாக இருந்தவர்கள் தான். இருவருக்கும் இடையே இடைவெளி எல்லாம் இல்லை. அவர்களுக்கு ஒன்று என்றால் இவர் பேசுவார், இவருக்கு ஒன்று என்றால் அவர் பேசுவார். தேவை என்றால் ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசி சரி செய்து கொள்வார்கள். அதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். செல்வ பெருந்தகையின் இந்த கருத்துக்கு விசிக கடும் எதிர்வினையாற்றியது. விசிக எம்எல்ஏ பாலாஜி இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணியில் யார் யார் என்பதை திமுக முடிவெடுக்கும் என்பதை தான் நாங்களும் சொல்லிவிட்டோமே. சாதியவாத மதவாத சக்திகள் இருக்கும் இடத்தில் இருக்க மாட்டோம் எனும் நிலைப்பாட்டை விசிக மாற்றிக்கொள்ளும் என்கின்ற தோற்றத்தை திணிப்பது நாகரிகமற்ற அரசியல் அணுகுமுறை என்று சொல்லியிருக்கார். விசிக காங்கிரஸ் மோதலால கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் செல்வ பெருந்தகை இது தொடர்பாக தனது கருத்தை முன்வைத்து இருக்கிறார். செல்வ பெருந்தகை வெளியிட்ட அறிக்கை என்னன்னா, மதுரையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கூட்டணி விவகாரங்களில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் நிலைப்பாட்டை மிக தெளிவாகவும் பொறுப்புடனும் எடுத்துரைத்தார். கூட்டணியின் ஒற்றுமைக்கும் அரசியல் நிலைத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலானதாகும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் கூறாத கருத்தை கூறியதாக பரப்பி அதனை அரசியல் நோக்கத்துடன் திரித்து விலக்கி உண்மையை அறியாமல் கண்டனம் தெரிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். எனவே உண்மைக்கு புறம்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்களும் அத்தகைய செய்தியை பரப்பியவர்களுக்கும் எதிராக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறியிருக்கார்.